தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 5. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செகண்ட் கிராடு வெற்றிகரமா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் தம்பி. சேர்ந்து முடிச்சுட்டு கம்முன்னு உருப்படியா வீட்டுல உட்காந்துருக்கலாம். சிஎஸ்டிஏபில மெம்பர் ஆனேன், லைஃப் மெம்பர். அது 80ல தொடங்கினாங்களா 81 சரியா தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுல வந்து லைஃப் மெம்பரு. என் நம்பர் வந்து 20 தம்பி. அவ எவ்வளவு சீக்கிரம் மெம்பரா இருக்கும்னு பாத்து. சீக்கிரம் மெம்பர் ஆயிருக்கீங்களே. ஆமா, லைஃப் மெம்பர். அத ஓல்டு லைஃப் மெம்பர் வந்து நம்பர் 20. இன்னைக்கு போய் ஃபைல்ல பார்த்தா இருக்கும். ஆனா அவங்க வந்து நான் அவங்களை கருத்தருமைக்கு சொல்லல. அவங்க எவ்வளவு தடி பட்டாங்க, எவ்வளவு நாள் ரோட்ல உட்கார்ந்தாங்க, எவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அதுக்கெல்லாம் கலந்துக்கல. ஆனா போய் பார்ப்பேன், அந்த மெம்பரா இருப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கெல்லாம் எங்க அப்பா அலோவ் பண்ணதில்லை. இவ்வளவு மறுமலர்ச்சி வந்ததுன்னா கருத்தருமைக்கு சொல்லல, அந்த அசோசியேஷனால தான் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். மத்தவங்கள இருந்திருக்கலாம், மத்த அசோசியேஷன்ல பாடுபடல, என்ஏபியோ என்எஸ்பியோ அதை பத்தி எல்லாம் நான் எதையுமே குறை சொல்லவோ குறைச்சியோ நான் பேச வரல. ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வரும். அதுதான் கேக்குறேன். நீங்க வீட்டுல இருக்கிறாரு, வீட்டை விட்டா ஒண்ணு வேலைக்கு டீச்சர் ட்ரைனிங் போறாரு, திரும்ப வந்து வீட்டுல இருந்துருவீங்க. உங்களுக்கு எப்படி சிஎஸ்டிபி பரிச்சயமாச்சு? சிஎஸ்டிபி தான் நமக்கு படிச்சவங்க இருக்காங்கல்ல, கூட படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி அசோசியேஷன் தொடங்க போறோம் அப்படின்னு. இப்ப டிஏபிக்கு போறேன், டிஏபில இருக்கிறவன் அங்க வரவன் இங்க வருவானே, நம்ம ஆளுங்க நம்ம இருப்போம். சரி, டிஏபில நீ உட்கார்ந்து இருக்கிறன்னு நீ வந்து ஒரு புதுசா ஒண்ணு தொடங்க மாட்டோம். எத்தனை அசோசியேஷன் இன்னைக்கு இருக்குது? ரேஷன் கடையோட அசோசியேஷன் தான் அதிகமா இருக்குது. சரி, சரிங்களா? 7 பேர் சேர்ந்தா ஒரு சங்கம் தொடங்கலாம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதானே. நம்ம தான் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்திருக்கோம். சரி, 7 பேர் சேர்ந்தா ஒரு சங்கம் தொடங்கிடலாம். அப்ப அதுல நல்லா வெல் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நமக்குன்னு ஒண்ணு இருந்தே தீரணும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கிராஜுவேட்ஸ் பத்தியும் அன்எம்ப்ளாய்ஸ் பத்தி எல்லாம் அவேர்னஸ் ரொம்ப கிடைக்கல மக்களுக்கு. அதை எடுத்து சொல்லணும்னா போராடிதான் தீரணும். போராடணும்னா அதுக்கு ஒரு எம்பளம் வேணும், ஒரு அடையாளம் வேணும், அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு அசோசியேஷன் வேணும். அதுக்கு யாரு பேக் போன் கேட்டீங்கன்னா மிஸ்டர் கண்ணன், ரிட்டையர்டு மிலிட்டரி ஆபீசர், சைட்டட் மேன், பிராமின். அவங்க வீட்டுல கிளைண்டுக்கு எப்பவும் 24 hours கதவு திறந்திருக்கும். சரிங்களா? நிறைய பேர் ரீடிங்க்கு போவாங்க, அவரைய படிச்சு காட்டுவாரு. உங்களை யார் வலியுறுத்தினாங்க இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கு, இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் தம்பி? நான் தான் சொல்றேன். இப்போ டிஏபில நீ ஒரு ஃபங்க்ஷன், நீ ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கியா, நீ ஃபங்க்ஷன் நடத்துறேன், இதுல வாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டே வாங்கன்ற கூப்பிடுறப்பா. அப்போ என்னோட படிச்சவங்களும் வந்திருப்பாங்க, எனக்கு ஜூனியர்ஸும் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களும் தெரியும், அவங்க எல்லாம் வந்து சேருவோம்ல, அசம்பிள் ஆகும்ல. அப்போ அப்படியே கைக்க பிடிச்சிங்க, இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். சீக்கிரம் மெம்பர்ஷிப் எல்லாம் ஆயிடு. ஏன்னா வந்து ரொம்ப துடிப்பா இருந்த சங்கவாதிகள் யாராவது சொல்ல முடியுமா? பயங்கர வீரியமான சங்கம் அந்த நேரத்துல. ஆமா, ஏன்னா உங்க நண்பர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கன்னா மீட்டிங்னா நம்ம எப்படி நம்ம சேராம இருக்க மாட்டோம்ல தம்பி. அதாவது நம்ம அந்த ஒருவேளை போய் சேர்ந்தோம்னா அங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி. இப்ப என்ன டிஏபில சார் சேர்த்து விடல, எனக்கு இந்த பிளைண்ட் உலகமே அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. சேகர சாருக்கு நான் நன்றி தான் சொல்லணும் அந்த இடத்துல. சரிங்களா? அப்படி சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்படி எல்லாம் சேர்ந்து விழா கொண்டாடுறாங்க, இது மாதிரி மினிஸ்டர்ஸ கூப்பிடுறாங்க, இது மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க, எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, கல்லூரி ப்ரொஃபசர்ஸ். அதுக்கப்புறம் தான் வேலை கிடைச்சது நிறைய பேருக்கு. வேலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கம்மி தம்பி. யாரோ போராடி இன்ஃபுளுன்ஸ்ல வந்தவங்க தான் இருந்தாங்களே தவிர சீனியாரிட்டி பிரகாரம் முறைப்படி எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சாங்கன்னா 80s இல்ல. வெரி சாரி டு சே. சரிங்களா?
அத அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சும்மா இது இருந்திருக்கலாம். நிறைய வேற எங்கெங்கயும் காலேஜ் எல்லாம் லேடிஸ் படிச்சிருக்காங்க, அங்க எங்கன்னா பிஎட் போட வச்சிருக்கலாம். இல்ல ஒரு புது சாதனை படைப்போன்னு சொல்லிட்டு என்ன ஒரு பகடகாயா உருட்டி விட்டுட்டாங்க. எஸ் ராஜேந்திரன் அப்பா அவர் பிரசிடென்டா இருந்தவர். சரி. கண்ணன் சாரு துணைக்கு. அப்புறம் அப்படி போய் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டோன்னா ரிஜெக்டட்னு வந்தது லெட்டர். எங்க வெலிங்டன்லயா? லேடி வெலிங்டன் காலேஜ்ல. சரி. ரிஜெக்டட்னு வந்தோடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், சார் ரிஜெக்டன் வந்துருச்சுங்க சார், நீங்க போட சொன்னீங்க போட்டவன. ரிஜெக்டன் வந்துருச்சா, போலாம். நான் எங்க அம்மா ராஜேந்திர கண்ணன் சார். தம்பி கஜினி முகமது படம் எடுத்து 17 முறைன்றது வரலாறுல மட்டும்தான் படிச்சோம். சரி. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல லேடி வெலிங்டன் காலேஜ் அந்த பிரின்சிபால் ரூமுக்கு அத்தனை முறை நடந்தோம். ஆனா 17 வச்சுக்காத நடந்தோம். அது அந்த கஜினி முகமது ஞாபகப்படுத்தினாங்க. முதல் முறை போனப்ப சாரி எனக்கு வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஃபுல் ரிசல்ட் எனக்கு வேணும். இதுவரையும் எங்க காலேஜ்ல ஃபெயிலியர்ஸே கிடையாது, எல்லா சைட்டட் பீப்புள். அதனால அந்த இடத்துல வந்து எனக்கு ரிசல்ட் மட்டும்தான் முக்கியம். சரி, இவங்களுடைய அது ராஜேந்திரன் நல்லா பேசுவாரு, அதாவது தன்மையாவும் பேசுவாரு. சரி, உங்களுக்கு வாய்ப்பே நீங்க கொடுக்கலன்றப்ப உங்களுக்கு டேலண்ட் இருக்குதா இல்லையான்னு எப்படி நீங்க டிசிஷன் எடுக்க முடியும்? இல்ல, எல்லாம் சைட்டடு. இவங்களை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு ஏதோ முடிஞ்ச வரையும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாதாடிட்டு அன்னைக்கு வந்துருவோம். போங்க பார்க்கலான்னு வந்துருவோம். சரி, 2 நாள் கழிச்சு திருப்பி போவோம். போய் அதுக்கு அடுத்த நாள் இல்ல, இங்க நிறைய படியெல்லாம் ஏறி இறங்கணும், ஹாஸ்டல் வேற இடம், படி வேற இடம், சைட்டடு கட்டாயம் இவங்களை கைப்பிடிச்சுதான் கூட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால இவங்களுக்கு வந்து நான் தனியா எஸ்கார்ட் கைடெல்லாம் போட்டு பாத்துக்க முடியாது. ஓகே, இந்த ஸ்டெப் எத்தனை முறை அவங்க இறங்கிட்டு உங்க ரூமுக்கு வரணும் அது மட்டும் சொல்லுங்க மேடம். ராஜேந்திரன் தம்பி வந்து போஸ்ட்ல பெருசா படிக்க இருந்தா கூட என்னோட சின்ன உரங்கன்னு அவன் சொல்லிட்டேன். எத்தனை முறை மேடம் நாங்க குரலே கொடுக்கல, இங்க இருக்கிறோம். இப்ப அவங்க வந்த வழியை வச்சு அவங்க போயிட்டு ஸ்டெப் இறங்கிட்டு திருப்பி உங்க ரூமுக்கு வந்தா அவங்களுக்கு மொபைல் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? சரிங்களா, பண்ண சொல்லுங்க. நாங்க கண்ணன் சார் ஒரே ஒரு மாதிரி சொன்னாரு, சந்திரிகா இப்ப நீ போயிட்டு வர்றதுதான் இருக்குது, அம்மா வரமாட்டாங்க, நான் வரமாட்டேன். ரூட்டை கொஞ்சம் நேரம் நினைச்சு மனசுல கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோன்னாரு. நான் போனா கைப்பிடிச்சா போதும்ல, போக மாட்டேன். இப்ப இங்க எங்க வீட்டுக்கு வழி சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். என்னால நல்லா கரெக்டா அந்த ஓரியன்டேஷன் மைண்ட்ல பதிவு பண்ணிடுவேன் மேப்பை. நான் பாட்டுக்கு கைய விட்டேன், போனேன். ஸ்டெப்பு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இறங்கினேன். இறங்கி கடைசி படிக்க இறங்கிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அப்பயும் சிக்கல இல்ல கண்ணா, கௌரவ குறைச்சலடா சாமி, அக்செப்டன்ஸ் இல்லடா தம்பி. சரி, நீங்க இத சொல்லுங்க டீச்சர், சுவாரஸ்யமா இருக்கு. போயிட்டு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீமா வரலாமான்னு சொல்லி கேட்டேன். அசந்துட்டாங்க அவங்க. நான் போறதெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களா வெளியே வந்து நின்னு. அது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்புறம் கண்ணன் சார் வெளியே வந்த பிறகு சொன்னாரு, காப்பாத்திட்டடி அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தட்டினாரு. செகண்ட் டே முடிஞ்சது, தேர்ட் டே. சரி, இவங்க வந்து சைட்டோட எப்படி மிங்கிள் ஆவாங்க? அவங்க குரல் கொடுத்து சந்திரிகான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, இவங்களா எப்படி தேடி போவாங்க? ஒன் டே நான் கிளாஸ்ல உட்கார வச்சு பாருங்க மேடம், உங்களுக்கு எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ண முடியுதா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட டைரக்டா மூவ் பண்றாங்களா, எல்லாம் ஐசோலேட் ஆகி தனியா போயிடுறாங்கன்னு பாக்கலாம். சார் ராஜேந்திரன், நாங்க வந்து விஷுவலி சேலஞ்சுன்னா ஒரு தனிப்பட்ட உலகத்துல வாழறோம்னு நினைக்காதீங்க. நாங்க சொசைட்டில ஒண்ணு எல்லாம் 4வது நாள் வந்து பஞ்சாபி கேட்டேன். இன்னும் ஈர்த்தாச்சுங்க தினம் தினம் போயிட்டு வருவீங்களே, 5வது நாள் என்ன கூட்டு போறடா நேரு பஞ்சாபி கேட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியும். போனோம் 5வது நாள். அவர் வந்தாரு ஹீரோ. மேடம் என்ன இப்ப கடைசியில என்னங்க மேடம் சொல்றீங்க? எல்லாம் நீங்க சொல்லி அனுப்பிட்டீங்க, எல்லாம் நான் கேதர் பண்ணிட்டேன் மேட்டரு. நானும் ஒரு லா படிச்சவன், சரிங்களா? அது உங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக இந்த சென்டென்ஸ் சொல்லல, சரிங்களா? த்ரெட்டன் பண்றதுக்கோ இல்ல எங்க இந்த மேனர்ல ரூல்ஸ் இது சட்டப்படி இது அப்ளிகேஷன் வாங்குறதுக்கோ அட்மிஷன் வாங்குறதுக்கோ நான் வரல.
ம். நீங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க மத்த பிளைண்டுக்கு நாங்க ட்ரெயின் அப் பண்ணி அனுப்ப முடியும் இல்லைன்னா. ம். அவங்க இல்ல தம்பி நீங்க வந்து சொசைட்டில இருக்கலாம், அப்பா அம்மா கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களோட இருக்கலாம், இவங்க எந்த காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவனால அப்படி கேட்க முடிஞ்சுது. நாங்க போனப்பல கேட்கலன்னு சொல்றேன்னு. ம். அவங்க செட்ல எத்தனை விஷுவலி சேலஞ்சு பீப்புள் இருந்தாங்க, பியூசி பிஏ ரெண்டும் முடிச்சுட்டு வந்தாங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல. ம். உங்களுக்கு எல்லாம் நம்பர் கான்டாக்ட் இல்லாம இல்ல, அந்த பிரின்சிபால்க்கோ இல்ல அந்த ஹெச்ஓடிக்கோ போன் பண்ணி கேட்டுக்கோங்க. ம். எத்தனை விஷுவலி சேலஞ்சு இவங்க கிளாஸ்ல இருந்தாங்க. பை காட் கிரேஸ் நான் ஒரே ஒருத்தி தான் இருந்தேன், 110 பேர் கூட. சரிங்களா, ஹிஸ்டரி குரூப்னாவே எப்பயுமே மந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி. அது அவங்க கேட்டாங்களா கேட்கலையா எனக்கு தெரியாது தம்பி. அன்னைக்குதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் காரசாரமா நடந்தது. சரியா, அவ்வளவு சீக்கிரம் முடியல. அவங்க வந்து என்ன வெளியே போ அப்படிலாம் எதுவுமே ஊன் பண்ணியோ ஹர்ட் பண்ணியோ என்ன எதுவுமே அனுப்பல. அவங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் பத்தின விழிப்புணர்வு சுத்தம் அல்ல. சேகர் அவங்க பேரு. சரிங்களா, அவங்களுக்கு இல்லாததுதான் காரணம். தடுக்கி விழுந்துருவேன் பயம், எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஐசோலேட் ஆகி நின்னுடுவா பயம், யாராவது ஒருத்தர் கண்ணத்துல ஏதாவது இல்ட்ரீட் பண்ணிட்டா நான் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிடுவேன் பயம். உண்மையிலேயே அவங்களுக்கு ஓவர் ஃபியர் தான். சரிங்களா, என் டேலண்ட பத்தியோ என்ன கொஸ்டினை கேட்டோ எதுவுமே பண்ணல. அவங்க இது மட்டும் தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இவளால மிங்கிள் ஆக முடியாது. நாங்க வந்து அப்சர்வேஷன் கிளாஸ் அனுப்புவோம், டீச்சிங் பிராக்டிஸ் அனுப்புவோம், மைக்ரோ டீச்சிங் பண்ணணும், நோட்ஸ் ஆஃப் லெசன் ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க சிலபஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒருவேளை நான் செகண்ட் கிரேட் படிக்காம டைரக்டா போயிருந்தேன்னா எனக்கு எந்த ஸ்டெப்பும் தெரியாம இருந்திருக்கலாம். ஏற்கனவே நமக்கு பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. அங்க ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுனா 5 ஸ்டெப்ஸ் கட்டாயம் வேணும். மோட்டிவேஷன், பிரசன்டேஷன், ரீகேப்சுலேஷன், கொஸ்டினிங், ஹோம்வொர்க். 5 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுத மாட்டோம். ஆனா இப்போ நோட்ஸ் ஆஃப் லெசன்ல எத்தனை ஸ்டெப்ஸ் வரும்னு அவளை சொல்றீங்களா, கேட்டுக்கிறீங்களா? நான் பஞ்சாபி கேட்பேன். அவருக்கு ஐயோ அவங்களுக்கு தலைவலிதான் தம்பி. அவங்க வந்து என்ன ஆஷாவும் ட்ரீட் பண்ணல, வந்தவங்களை அவங்க டோட்டலி நெக்லெக்ட் பண்ணி மரியாதையா போறீங்களா இல்லையா அப்படியும் சொல்லல. அவர் பெரிய ஆர்மி ஆபீசர், ரிட்டையர்டு, அவர் நிக்கிறாரு. மரியாதை உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே சீட்டு கொடுத்தாங்க எக்ஸப்ட் மீ அண்ட் மை மதர். மீதி 3 பேருக்கு அவங்க சீட் எல்லாம் கொடுத்து உட்காரதான் வச்சாங்க. சரிங்களா, ஐயோ அவங்களுக்கு ஒரே தலை புடுங்கல் தம்பி பாவம். இப்படி அப்படி ஒரு 7 நாள் போயிடுச்சு. சரி, 8வது நாள் போனோம் திருப்பி 8th டே போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு நீங்க ஆர்கியூ பண்றீங்க, இவ்வளவு நீங்க அஷூரன்ஸ் தரீங்க, நான் இவங்களுக்கு 15 days தான் டைம் தருவேன், அட்மிஷன் தர்றேன், 15 days தான் டைம் தருவேன். அதுக்குள்ள அவங்க ப்ராக்ரஸ் என்னோட ஒத்து போகலன்னா அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ரிஜெக்டட்னு கொடுத்தா நீங்க ஏத்துக்கிறீங்களா? உடனே கண்ணன் சார் சொன்னாரு, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு தரேன். நீங்க வந்து அந்த மாதிரி ரிஜெக்டட்னு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க மேல நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், அதோட நாங்க திரும்பி பார்க்காம போயிடுறோம். 15 days டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. நீங்க எப்படி நீ அந்த இடத்துல நிப்ப, காலு நடுங்குது, கையை நடுங்குது, மூஞ்சில அசடு வழியுது. இந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் யாருக்குமே வரக்கூடாது தம்பி. எல்லா மீட்டிங்ல சார் சொல்லியிருக்காரு, அவர் உயிரோட இருந்த வரைக்கும் நாங்க வந்து இவளுக்கு அட்மிஷன் வாங்க ஒரு பெரிய போராட்டமே நடத்திதான் வாங்கணும்னாரு. சரின்னு போயிட்டேன்ப்பா, வேண்டாத தெய்வம் இல்ல. சரி, நான் அன்னைக்கே கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வைங்கன்னு சொல்லிட்டாங்க. போன உடனே எல்லாரும் என்ன எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு கேர்ள் மட்டும் ஓடி அந்த புடிச்சு அவ பக்கத்துல குறைச்சிக்கிட்டா. சரிங்களா, ஏன்னா வாசல் வரையும் தான் நம்ம போக முடியும். மிஸ் கம்மின்னு சொன்னாங்க. அது மிஸ்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிருக்கும் போல தம்பி. நான் தினம் நடக்கிறேன், நான் பாக்குறாங்கல்ல, அங்க செகண்ட் இயரும் இருக்குது. ஆனா நான் பிஎட் செக்ஷனுக்கு போறேன், பாக்குறாங்களே போராடிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல. கம்மின்னு சொல்லிட்டு பேர் சொல்லியே சொன்னாங்க, கம்மின்னு சொல்லி போனேன். கம்முன்னு அங்க உட்காந்துட்டேன். உட்காந்துட்டோம்னாங்க இது அட்மிஷன்ல டைப் ஆயிட்டு இருக்குது, ரெடி ஆகுது.
நம்ம அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டேன். சரி வந்துட்ட பிறகு அப்புறம் அங்கேயே ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ண விட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ். ஏன்னா இதெல்லாம் போராட்டத்துக்கு ஆகஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் தான் சொன்னாங்க, எங்க பசங்க எல்லாம் வந்து அப்சர்வேஷன் முடிச்சுட்டாங்க, மைக்ரோ டீச்சிங் கிளாஸ்ல முடிச்சுட்டாங்க, இப்போ டீச்சிங் பிராக்டிஸ்க்கு போறாங்க. இவங்க என்ன செய்வாங்க, நீங்க அட்மிஷன் கொடுங்க, அதுக்கு அடுத்தது நாங்க ஏன் நம்ம ஆகஸ்ட் வந்துருச்சு, அந்த நேரம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு சிலபஸ் எப்படி கவர் பண்ணுவா, அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம் மிஸ், நீங்க அட்மிஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு டைமுக்கு எதுவும் நடக்கலன்னா நீங்க அப்புறம் கேளுங்க. நாங்க அவ்வளவுதான், அங்க அட்மிஷன் முடிச்சோங்க. சிலபஸ் டீச்சருக்கு போமா, நீ போய் உங்க எந்த ஸ்கூல்ல நீ டீச்சிங் ப்ராக்டிஸ் எடுக்க போறியோ அங்க போய் நீ கேளு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே நமக்கு தான் இருக்குது தாய் வீடு, லீட்ஸ்ல கான்வென்ட், அங்க ஒன்னு சிஸ்டர்லயே ஆகிட்டேன். சரி மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்சர்வேஷனும் முடிஞ்சிச்சு, டீச்சிங் ப்ராக்டிஸ் தான் மிஸ் வந்திருக்கேன், சிலபஸ் வாங்கினேன் சிஸ்டர்னு. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், கம் கம் கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்ம் வெல்கம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் டீச்சிங் பிராக்டிஸ்க்கு போயிருந்தப்ப இதெல்லாம் தம்பி நான் தற்பெருமைக்கு சொல்ல வரல, நம்ம அப்படியெல்லாம் மிங்கிள் ஆனாதான் பிளைண்ட்ல சொசைட்டில நம்ம கொஞ்சம் இடம் கிடைக்கும்ன்றதுக்கு தான். யாராவது ஒரு டீச்சர் லீவ் போட்டிருந்தாங்கன்னா, நீ உனக்கு 8 பீரியட் கிளாஸ் கிடையாது டீச்சிங் பிராக்டிஸ்ல, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த இல்லாத கிளாஸ்ல தோல்ல கை போட்டு தங்கச்சி வான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல என்ன கொண்டு போய் விடுவாங்க. அந்த சில்ட்ரன் அந்த பீரியட் ஆக்குபை பண்ணுவேன். அதாவது அவங்க ஏதாவது மெட்டர்னிட்டி இல்லை, ஏதோ ஒரு சிஎல் ஏதோ இருந்தாங்கன்னா பசங்க ஐடியில இருந்தாங்கன்னா இன்னொரு கிளாஸோட சேர்க்க மாட்டாங்க. நானும் 12 பேர் தான் டீச்சிங் ப்ராக்டிஸ்ல போயிருக்கோம். நிறைய என்னை கூப்பிட்டு போய் அந்த சிஸ்டர் வந்து அது எப்படின்னு தெரியாது, அது கடவுளுடைய ஒரு கிருபைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தோல்ல கைப்பட்டு சிஸ்டர் தங்கச்சி இந்த கிளாஸ்ல இருக்கீங்களான்னு, ஓ வெல்கம். அப்ப அந்த சில்ட்ரனோட மூவ் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சரோ டீச்சர்கிட்ட போனேன். அவங்க தான் ஹிஸ்டரி டீச்சரு. எனக்கு மீன்ஸ் அந்த கைட் டீச்சர் அங்க இருப்பாங்க இல்லையா, நான் கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க வந்து இது டீச்சிங் பிராக்டிஸ் பார்க்கணும்ல. நான் உங்ககிட்ட படிக்கல, டீச்சிங் பிராக்டிஸ்க்கு போயிருக்கேன். அவங்க தான் 9th 10th ஹிஸ்டரி. அப்போ சரிங்களா, 11th கிளாஸ் எடுக்க இது சாரி 6th 7th 8th அந்த கிளாஸ் 9th 10th போனேன், பிஎட் இல்லையா. அப்போ வந்து அவங்க தான் ஹிஸ்டரி டீச்சர். அங்க சிலபஸ் கொடுத்துட்டு அப்சர்வேஷன் பண்ண மாதிரி நீ வந்து நோட்ஸ் இது சிலபஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்துருமா, நான் சைன் பண்ணி உனக்கு டேட் போட்டு கொடுத்துட்றேன். அந்த சைக்கட் பீப்புள் எப்படி பண்ணாங்களோ அந்த சிலபஸ் பிரகாரம் நீ எழுதி மட்டும் கொண்டு வந்துட்டு நீ அப்சர்வேஷன் பண்ணிட்ட, நான் பண்ண மாதிரி உனக்கு சைன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமே நீ அப்சர்வ் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் ஆக்க நான் விரும்பல. ஏன்னா எல்லாரும் 15 days டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போகணும். நான் 1 week அப்சர்வேஷன் பண்ணிட்டு திருப்பி 15 days வந்து என்ன பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. சிஸ்டர்கிட்ட கேட்டதும் 15 நாள் தங்குறேன் தான் கேட்டேன். அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அப்சர்வேஷனுக்கு அது எவ்வளவு பெரிய ஹெல்ப் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சரிங்களா. அப்புறம் நான் இங்க வந்து பசங்க கிட்ட சொல்லி ஏற்கனவே சிலபஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட அந்த என்னன்னு அவங்க அப்சர்வ் பண்ண மாதிரி அதெல்லாம் எழுதி ரெடி பண்ணி நோட்டா சின்னதா இதுல எடுத்துன்னு போயிட்டோம் ஃபைலு. அவங்க எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிஸ்டர்லயே வந்து சீல் போட்டு அப்சர்வ் பண்ண மாதிரி போட்டு, அது எவ்வளவு பெரிய ஹெல்ப். அந்த ஸ்கூலுக்கு எனக்கு எந்த கான்டாக்ட் கிடையாது, நான் வந்து கிறிஸ்டினும் கிடையாது, நான் ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல படிக்கவும் இப்ப எங்க ஸ்கூல்ல செய்யறாங்கன்னு அது வேற கதை, நான் குழந்தையில இருந்து இருந்தேன்னு சொல்லலாம். எதுவுமே கிடையாது. ஒன்லி அந்த செகண்டரி கிரேடு 40 கிளாஸஸ் எடுத்ததனுடைய ரிசல்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் கிடைச்சது அவங்க கிட்ட. அப்போ கொண்டு போய் பிரின்சிபால் நீட்டினப்போ அதுல சிலதெல்லாம் சொர மிஸ் வெரி குட்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் குரல் நடுக்க இருந்தப்பெல்லாம் அப்ப டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இந்த சரோஜா மோகன் இருக்காங்க பாருங்க, இந்த வாண்டு, அது குறுக்கு கேள்வி கேட்டு கேட்டு டைவர்ட் பண்ணி விட்டுடும். யாரு டீச்சர்? சரோஜா சரோஜா இந்த மோகன் சார் இருக்காரு பாத்தீங்களா உங்க ஸ்கூல்ல? ஆமா ஆமா ஆமா. சரி. அவருடைய மிஸ்ஸஸ் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் தம்பி, அதுக்கு ஓவர் ஆர்வ கோளாறு. கேள்வி கேட்கும், கேள்வி கேட்டா அந்த இடத்துல டீச்சிங் பிராக்டிஸ் அப்ப நம்ம மறுக்க கூடாது. சரிங்களா. ஒரு மேப் எம்போஸ்ட் மேப்பை காட்டிட்டு இதுதான் இந்தியாப்பா இதுதான் இலங்கை, நடுவுல சும்மா ஒரே ஒரு பாக்ஸ் ஜெராக்ஸ் அங்க இருக்குன்னா மேப்ல நீ எவ்வளவு இடைவெளி காட்டுவ, ஒரு நகர் நுழையிற அளவுதான் இருந்தது. அப்பன்னா டீச்சர் இந்தியால இருந்து இலங்கைக்கு குச்சிதான் டீச்சர்ன்றா.
அந்த இடத்துல திட்ட முடியுமா, நீங்க அடிக்க முடியுமா? எனக்கு அந்த சென்டென்ஸ் இன்னும் மறக்கவே இல்லை. இப்ப பார்த்தா கூட நான் சரி டீச்சர் டேபிளுக்கும் உங்க டேபிளுக்கும் எவ்வளவு இருக்குது பாருவா, ஏன்ச்சு வாங்க, வேற ஒண்ணும் சொல்ல, ஏன்ச்சு வா, ஏன் என்ன நான் நினைக்கு தானே நடத்தணும். வந்தா அவர் டெஸ்கும் என் டீச்சர் டேபிள நடுவு கரெக்டா இருந்தது, கொஞ்சம் தான் இடைவெளி, நான் மட்டும் தான் நிக்கிற மாதிரி இருந்தது. சரி இந்த டேபிள் மேல ஏறி கரெக்டா குறி விழா, கீழே விழாம இந்த டேபிள்ல குறி நான் வேணா தட்டுறேன் என்ன டீச்சர் தப்பி விழுந்துட்டேன். சிடாவும் நடுவுல நீரு தண்ணி, சரியா, தண்ணியில எப்படி நீ சாவி போ, மேப்ல வந்து சின்னதான் கண்ணா காட்ட முடியும். ஆனா வந்து ரியலா பார்த்தா பாகுஜால சென்டர் கொஞ்சம் பெரிய இடம் தான், சரியா. நீ கேட்கறது தப்பே கிடையாது, உன்னுடைய புத்தி பொறுமையா பாராட்டுறான்னு அவளை 2 தட்டு தட்டிட்டு மெதுவா வெளியே போய் தப்பாம அப்படி இனிமே குறுக்கு கேள்வி எட்டு தப்பா கேட்ட பொண்ணுடு மகள் இன்னைக்கு அதான் சொல்லி கட்டுவார். தம்பி வெற்றிகரமா முடிச்சு கமிஷன், தம்பி கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஎட் கமிஷன் வருவாங்க, வெளியாளுங்களை வந்து எக்ஸாமினர்ஸ் வருவாங்க. நீங்க என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க என்னெல்லாம் பாத்துருக்கீங்க எல்லாம் நீங்க காட்டணும். அந்த கமிஷனுக்கு வந்து டி மகாலட்சுமியும் அப்ப திருமதி கலைவாணி மனோகர் ஆயிட்டாங்க. அவங்களும் எம்போஸ்ட் மெத்தட்ல எத்தனை சார்ட் ஹிஸ்டரி சம்பந்தமா நான் லெசன்ஸ் எடுத்தோமோ அத்தனையும் ப்ரிப்பேர் பண்றோம். வளையல் துண்டுங்க, மணிங்க, கோலமாவு, தொட்ட கோலமாவு வந்து கறக்கறான்னு தெரியும், கோலமாவு, அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து குண்டு ஊசி, அதாவது ஒவ்வொன்றும் எந்தெந்த ஷேப்ல எது எது இருக்குதுன்றத நான் 2 மணி தான் அந்த எக்ஸாம்லர் கேட்டாரு, இப்படி போட்டா இதுக்கு என்ன மார்த்தானு. சார் இது வந்து லேண்ட் சர்ஃபேஸ் முழுன்னு இருந்தா இந்த பக்கமா இருந்ததுன்னா இது வந்து ஸ்மால் இந்த மவுண்டன்ஸ் அது மாதிரிலாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சார்னு சொன்னேன். அப்ப கேபிட்டலுக்கு நம்ம கேபிட்டலுக்கு அந்த நெத்தியில வைக்கிற ஒரு பொட்டு வச்சிருந்தாங்க ரெடியா அந்த மேப்ல, லேச தொட்டு பார்த்தா எம்போஸ்க்கு இதுதான் சார் டெல்லி இங்க இருக்காங்க பாருங்க, டெல்லி இதுதான் வந்து நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா, இது கட்சி காம்பே அதெல்லாம் கட்டியாச்சு. ஒரு 4-5 தான் கேள்வி கேட்டாங்க, கேட்டு கன்னத்துல தட்டிட்டு அங்க வெரி கொண்டு போட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த கிரெடிட் வந்து எந்த கிடையாது, நான் மேப் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு மேப்ப ப்ரிப்பேர் பண்ணி ஊருக்கு முன்னால போன அந்த கேட் அந்த அந்த கமிஷன் சொன்ன உடனே எனக்கு எல்லாம் உட்காந்து வெளியே ரோட்ல கடை விரிச்சுக்கிட்டோம். அவ எனக்கு சொல்லித்தரா எல்லாம் கடை கடை கடைன்னு, இது இப்படி எப்படி இருக்கும், இதுக்கு இந்த அடையாளம் இந்த அடையாளம் ஞாபகம் வச்சுக்கோ, குழம்பிடாத பயந்துடாத, நாங்க அது ஃபேமிலி இதுன்றதுனால எல்லாம் பயந்துடாத, நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு பாத்துக்கோ, ஏன்னா எல்லாரையும் லேசா பாத்துட்டு ஓடிடுவாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்தோம்னா கமிஷன் நின்னுடும். என்கிட்ட எல்லாமே வித்தியாசமா டீச்சர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது தம்பி, அந்த சரோ டீச்சரும் சரி அவங்க கூட இருந்த ஸ்டாஃப் எல்லாம் அத வந்து பின் பண்ணி வைக்கிறது, டேபிள் மேல கச்சாமச்சானெல்லாம் போடல, பின் பண்ணி வைக்கிறது கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த நோட்ஸ் சிலபஸ் எல்லாம் ரெடியா டேபிள் மேல இருந்து தம்பி. அந்த தாய் அந்த நன்றியா மட்டும் நான் மறந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஜனத்துல எனக்கு கண்ணு தெரியல, அந்த ஜனத்துல என்ன ஆகணும் தெரியாது. அப்படி எல்லாம் பண்ணி கமிஷன்ல கேட்பட்டு போயிட்டாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 19 வயசு முன்ன தம்பி ஒரே ஒரு வாரமோ 2 வாரமோ அந்த ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆகி, ஏன்னு கேட்டா அதுதான் ஸ்பீடா எழுத முடியுமா ஸ்கிரைபு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. என்ன பாப்பா உங்க குரல் கேட்டா சின்னவங்களா தெரியுறீங்களேன்னு கேட்டேன். ஸ்கிரைபு தான், நமக்கு பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பேசணும்ல, பேர் என்ன அதெல்லாம் கேட்டேன். சரியா அக்கா நான் வந்து வேலையில சேர்ந்து ஒரு 2 வாரம் ஆகுதுக்கா, ஜூனியர் இது கிளரிக்கல் போர்ட்ஸ்ல சேர்ந்துருக்கேன்க்கா. சரி ரைட்டு, ஓ சார் இதானே நான் சொல்றதான் நீ எழுத போற, இல்லப்பா நல்லா ஸ்பீடா அக்கா ஸ்பீடா எழுதுவேன்னு தெரிஞ்சுதாக்கா என்ன போட்டிருக்காங்க. ஓகே தேங்க்யூ சூப்பர். அதான் கொஸ்டின் பேப்பர் படிக்க படிக்க சொல்லிட்டோம் எழுத்தோம். சரியா எல்லா பரீட்சைக்கும் அவங்க தான் ஒரே ஆள் தான், ஆளெல்லாம் மாறக்கூடாது, எல்லா எக்ஸாமுக்கு அவங்களே தான். சரியா அவங்களால எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ராவா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஒன்லி 19 years old கேர்ள் ஃப்ரெஷ் அப்பாயிண்டட் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார வச்சுட்டு அந்த பிரின்சிபால் வந்து நான் பயப்படாத, அவங்க கொஸ்டின் படிக்க படிக்க அழகா பதில் சொல்லு. எவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆனாங்கன்னா யூ ஓன்ட் பிலீவ். சரிங்களா. இதுக்கு நடுவுல ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னு கேட்டா, காலேஜ் டே செலிப்ரேட் பண்ணோம். எப்பவுமே எல்லாத்தையுமே காலேஜ் டே உண்டு இல்லையா. அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் அது இது கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறப்போ பிடி மிஸ் பார்த்தாங்க. ஏற்கனவே கேம்ஸ் கிளாஸுக்கு போனோம்னா எக்ஸசைஸ் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன எக்ஸசைஸ் பிகின்ஸ் டு கவுண்ட் அதை சொல்லணும் நம்ம.
அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பார்ப்பாங்க, செய்யறது அவங்க பார்ப்பாங்க. நம்பர் கவுண்டிங் நானு என்னைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி செய்யணும்னு. நான் ஃப்ரண்ட்ல நின்று செய்வேன். நான் கை தூக்குறது கால் தூக்குறது அது மாதிரி தானே எக்ஸசைஸ். ரொம்ப ஹார்டா எல்லாம் படுத்துக்கிட்டெல்லாம் அங்க பிஎட்டுக்கு தரல. அதனால அது அந்த இதுல என்ன இன்வால்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது எல்லாம் செய்யறப்ப நான் ஒரு ஓரமா என்ன உட்கார வைக்கல, ஐசோலேட் பண்ணல. முதல் செட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி படிச்சாங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது தம்பி, நான் அந்த பக்கமே போல. அந்த இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, காலேஜ் டே அன்னைக்கு ட்ரம்ஸ் ஏற்கனவே மார்ச் 10 தினமும் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப அந்த ட்ரம்ஸ் பீட்டிங்க்கு நான் தான். மீதி எல்லாரும் மார்ச் 10 பண்றப்ப நான் ட்ரம்ஸ் பீட் பண்ணிக்கிட்டே வரணும். எந்தெந்த வகையில பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்திட்டாங்கன்றத விட எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒதுக்கல வாய்ப்பு கொடுத்தாங்க. சரிங்களா? எனக்கு எந்தெந்த வகையில என்ன ஆக்குபை பண்ணி என்ன ரிஃப்ரெஷ் பண்ண முடியுமோ அந்த விதத்துல எல்லாம் ஐயோ இவ கண்ணு தெரியாதவன் சிம்பத்தி காட்டி ஓரம் கட்டல. இத்தனைக்கும் தொடக்கத்துல ரொம்ப யோசிச்சவங்க, தொடக்கத்துல ரொம்ப யோசிச்சு சேர்க்கறதுக்கே ரொம்ப யோசிச்சவங்க. ரொம்ப யோசிச்சா ஸ்டாஃபோட கோஆபரேஷன் ஃபுல்லா எனக்கு கிடைச்சது தம்பி. ஃப்ரெண்ட்ஸோட கோஆபரேஷன் அதை விட ஜாஸ்தி. நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அவங்க என்ன நோட்ஸ் பிளஸ் எழுத சிலபஸ் எல்லாம் எனக்கு படிச்சு காட்டுவாங்க. நான் வந்து நீ எழுத நீ பாட்டுக்கு எழுத நான் பாட்டுக்கு ஓரம் கட்டி உட்கார மாட்டேன். யாரையாவது துணைச்சின்னு தான் இருப்பேன். ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள யாருக்கும் தாங்க முடியாம சொல்லிக்கிட்டே எழுதுவாங்க. அதே மாதிரி ரீடிங்க்கு எல்லாம் பிரெயில் புக்ஸ் எதுவுமே வைக்கல, எல்லாம் டைம் போட்டு படிச்சு காட்டுவாங்க. ஏன்னா சேம் சிலபஸ் தானே, அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரல. எல்லாமே அவங்க படிக்கிறப்ப படிச்சு காட்டுவாங்க, கிளாஸ் எடுக்கிறப்ப கவனிப்பேன். பிளஸ் படிச்சு காட்டிடுவாங்க. சைக்காலஜி எல்லாம் படிச்சே காட்டுவாங்க எல்லாம் ஃபுல்லா. மெத்தடாலஜி எல்லாமே கேர்ள்ஸ் வந்து டைம் போட்டு படிப்பாங்க. எல்லாமே ஹாஸ்டல்ல இருந்தோம். ஹாஸ்டல் ஒரு இடம், டைனிங் ரூம் ஒரு இடம், எல்லாமே ஒரு டேஸ் கலர்ல அலௌட் இல்ல அங்க ரொம்ப. சரிங்களா? நீங்க ஒரே ஒரு பார்வையற்றவர், ஒரே ஒண்ணு. அதுதான் ஃபர்ஸ்ட் வேற அங்கதான் நோட் பண்ணோம். அந்த காலேஜ் அந்த கல்லூரியில லேடி வெல்லிங்டன் காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். சரி. அது அங்க அந்த சிஎஸ்ஜில அந்த ரெக்கார்ட் இருக்கு இன்ன வரையும் இருக்கு. சோதனை கட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கமிஷனுக்கு டேட் எல்லாம் வந்துருச்சு. சரி. மை ஃபாதர் ஹஸ் எக்ஸ்பயர்ட். பிப்ரவரியில வேலையில இருக்கும்போதேவா, பணியில இருக்கும்போதே இல்ல ஓய்வு பெற்றுட்டாரா? ட்ரைனிங் அவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஓய்வு பெற்று தான் நாங்க எல்லா பிள்ளையும் அந்த ஒப்பு வந்துட்டோம். பொஞ்சாரியில இருந்து சொந்த வீட்டுல தான் இருக்கோம். அப்படின்ன உடனே காலேஜுக்கு பிரின்சிபாலுக்கு தகவல் வருது. அவங்க 1 மணி வரையும் எனக்கு சொல்லல. அவர் கேட்டுக்காங்க போல எத்தனை மணிக்கு இது டைம் எல்லான்னு. சரி, இன்னும் 1 மணிக்கு ஹாஸ்டல்ல சாப்பிட வச்சுட்ட பிறகு 2 கேர்ள்ஸ கூட அனுப்பி புளியாந்தோப்புக்கு போனேன் எங்க அப்பாக்கு. சரியா? போயிட்டு அங்க எதுவும் குளிக்கல, எதுவுமே பண்ணல. வெறும் அழுதுட்டு உங்க அம்மா பாத்துட்டு அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். அப்பா நிகழ்ச்சிக்கு எதுக்குமே நான் இல்ல. ஏன்னா லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ். இதுவே அவங்க என்ன பண்ணணும் தெரியாம இருக்காங்க. என்ன நான் இதுக்கெல்லாம் இருக்கிறேன்னு சொன்னவங்க விடுவாங்களா? முதல்ல இருக்கதான் முடியுமா? கண்டிப்பா 2-3 நாள் சாப்பிடல. கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த டிகிரி எங்க அப்பா பாக்கல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலேஜ்ல நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டு வந்த பிறகு ரிசல்ட் வருது தம்பி. டெஸ்டினேஷன்ல பாஸ் வந்தது. இன்னும் கூட அந்த சர்டிபிகேட் நான் பொய் சொல்ல மாட்டேன் வச்சிருக்கேன். சரி. ஆனா நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் செகண்ட் கிரேட் படிக்காம டைரக்டா போயிருந்தேன்னா என்னால முடிஞ்சிருக்காது. திருப்பி நான் அண்டர்லைன் பண்றேன். எனக்கு வந்து தனி திறமையோ தனி தகுதி எதுவுமே கிடையாது. அங்க பேச ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, சிஸ்டரோட கோஆபரேஷன் இருந்ததுனால, எனக்கு கிளாஸ் எடுக்க வாய்ப்பு கொடுத்த சரோஜா மிஸ் நல்லா கூடவே பக்கத்துணையா இருந்ததுனால, ஆர்டி கலைவாணி திருமதி ஆர்டி கலைவாணி மனோகரன் உறுதுணையா இருந்ததால, மகாலட்சுமி அந்த கமிஷனருக்கு அவங்க 2 பேர் எவ்வளவு பெரிய ஸ்டார்டிங்ல தூக்கிட்டு ஓடி வந்தாங்க தெரியுமா? அப்பெல்லாம் இந்த ஆட்டோ வசதி இது அதெல்லாம் கிடையாது. ஏறி அது ஏறி இது ஏறி 6:30-7 மணிக்கெல்லாம் வந்து அவங்க நின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு வேற கத்து கொடுக்கணுமே. சரிங்களா? திடீர்னு ஒரு சாட்டை கூட்டணும் நின்றாமன்னா நான் என்னன்னு காட்டுவேன்? எனக்கு ஒரு 2 ஹவர் டைம் வேணும்ல. 10 மணிக்கு கமிஷன் இருந்தாங்க, அவங்க 7 மணிக்கெல்லாம் நிக்கிறாங்க.
நிச்சயமா. வார்டு அலோவ் பண்ணாங்க. ஒரு போர்ட்டி ஒரு வராண்டா மாதிரி இருந்தது. அங்க போய் நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்கம்மா காட்டுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எல்லாம் கடை விரிச்சிட்டோம். எல்லாம் காட்டி கட்டி முடிச்சுட்டு ஊதரல் தான் பையன் தம்பி பயந்தா தம்பி. ஏன்னா என்னால சமுதாயமோ போயிடுமோன்னு ஒரு பயம். முத ஆப்ஷன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்ணன் சாரை நான் ஃபேஸ் பண்ண முடியாது, ராஜேந்திரனை ஃபேஸ் பண்ண முடியாது, பொன்முடிய ஃபேஸ் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. முதல்ல நம்ம இனத்துக்கே போயிடுது துரோகம். அந்த உதறல் கடைசி வரை எனக்கு இருந்தது தம்பி. அப்புறம் கான்வெகேஷனு என்ன மிடுக்கு நிறையோட போனேன். சரிங்களா? போயிட்டு சரி யாரோ ஒரு ஃப்ரெண்டு தானே, அங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு கேண்டில் ஏத்தணும். பெரிய ட்ரே மாதிரி வச்சிடுவோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தரா லைன்ல நின்று கேண்டில் பொருத்தி கொடுப்பாங்க. அதை பொருத்திப்பாங்க அவங்களே பொருத்திக்கிட்டு கொண்டு போய் அந்த இதுல ட்ரேல நிக்க வைக்கணும். சரி, என் டேன் வரப்ப என் ஃப்ரெண்டு தான் யாரோ குடிக்க போறான்னு வந்தா, எப்போ வந்துட்டு இருக்காங்க பிரின்சிபால் ஸ்டேஜ் வந்து இறங்கி வந்து அப்படியே கட்டி அணைச்சு என் கைய பிடிச்சி பிலீவ் மீ ஆர் நாட் கட்டி அணைச்சு கைய பிடிச்சி, அம்மா இனிமே உங்க சமுதாயத்துக்கு இங்க இடம் டெஃபினட்டா எப்பவும் வாசல் திறந்திருக்கு, வா என் கைய பிடிச்சு அவங்க ஏத்தி வச்சுட்டு மீட்டிங்லயே அவங்க அவ்வளோ பெருமையா சொன்னாங்கன்னு கேட்டா, எனக்கு பாரு எவ்வளவு நான் படிச்சிருந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஒரு விஷுவலி சேலஞ்சர் பீப்புளோட இத பொசிஷன் என்னால தெரிஞ்சுக்க முடியல. அத ப்ரூவ் பண்ண இந்த பொண்ணை மனசார பாராட்டுறேன், வாழ்த்துறேன். மேலும் மேலும் வெற்றி பெறணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த சுலக்ஷனா சேகருங்கிறவங்க உங்களை சேர்க்கும் போது இருந்த தயக்கம், அந்த ஒரு வருஷத்துல உங்களை இடையில பார்த்து பேசுவாங்களா? வழியில பார்த்தாலும் குரல் கொடுப்பாங்க, யார் சொல்லுவாங்களே வணக்கம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க, நமக்கு எல்லாம் கை கூப்பி வணக்கம் சொல்லி பழக்கமாச்சே. அந்த படிப்படியா அந்த அப்ரோச் மாறிக்கிட்டே இருந்தது, அந்த எண்ணங்கள் மாறிச்சு. உங்களால அது உணர முடிஞ்சதா படிப்படியா உங்களுக்கு? ஆமா தம்பி, தட்டிட்டு போவாங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நிக்க வச்சவங்க கைய தோல்ல தட்டிட்டு போறாங்களா, என்ன இதோட என்ன வேணும் பெயர் முடிச்சுட்டு போறப்ப கொடியேத்த வாரவானா பிரின்சிபல் வந்து கொடியேத்த வருவாங்க. ஒயிட் ட்ரெஸ்ல இப்போ ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என் லைன் வந்து எங்க லைன் போற போது அப்படின்வாங்க. தெரிஞ்சுங்கண்ணா அம்மா வணக்கங்கம்மான்னு சொல்றேன். வந்து தட்ட போறாங்க அவங்களாம் கட்டுவாங்க. அதுதான் சொல்றேன், கட்டி அணைச்சி அப்படியே என் கைய பிடிச்சி அவங்க அந்த கேண்டில் ஏத்த வச்சாங்க. அந்த அப்படியே அந்த ஸ்பரிசத்தை அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். சந்திரிகான்னு வந்தாங்க, அட்டி அம்மானிட்ட அவள்தான். நான் அவங்கள கட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏன்னா அது மேனர்ஸ் இல்ல. அவங்களும் என்ன கட்டி பிடிச்சிட்டாங்களே, பிடிச்சிட்டு என் கை பிடிச்சி நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். பிலோ அந்த 40 kgs கூட இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரி, அதனால அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொண்டு போய் அந்த மெழுகுவத்தை ஏத்திட்டு கொண்டு போய் என் சீட்ல உட்கார வச்சுட்டு அப்புறம் மீட்டிங் பேசுறப்பதான் சொல்றாங்க, எவ்வளவு பேருடைய வாய்ப்பை நான் கெடுத்திருப்பேன். அது அவங்க ரியலைஸ் பண்ணி சொல்லணும்னு இல்ல, அந்த சீஃப் கெஸ்ட் முன்னால ஒத்துக்கணும்னு இல்ல, எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியல, ஒரு இடத்துல பிஎட் வாங்குறதோ ஒரு தம்பி. அது நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு கிரிட்டிக்கலான. அதுல சொல்றேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாத நேரம், போராடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பெற்ற நேரம். அந்த விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் 1981ல அந்த உலக ஊனமுற்றோர் இது அறிவிச்சாங்க இல்லையா, அதுலதான் ஓரளவுக்கு நிறைய மறுமலர்ச்சி வந்தது. அதுக்கு முன்னால தகுதியும் திறமையா இருந்தவங்க வேலைக்கு வந்தாங்க, என்னன்னு சொல்ல. மிடில் பிளைண்டான ஒரு சுந்தரா சார் வரலையா, பிவிஎஸ் சார் வந்தாங்க, ராமசாமி சார் வரலையா, எல்லாமே வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் தனித்திறமை அது இது இன்ஃபுளுயன்ஸ் அதெல்லாம் வச்சு எப்படியோ வந்தாங்க. இது வந்து ஓப்பன் இது மாதிரி நமக்கு எல்லாருக்கும் இதுல சீனியாரிட்டி பிரகாரம் வந்தது இதுதான். இதெல்லாம் அதான் எல்லாமே பயமா இருக்குது, ஏன்னா எல்லாமே ஹிந்தியில பேசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, இதே அமைதியா தான் இருந்தேன் கொஞ்சமா. இதுல யாரு எனக்கு ஃபுல்லா பேக் போனா இருந்தாங்கன்னா, பின் பண்ணீங்களா? பின் பண்ணா உங்களுக்கு திடீப்பா அடப்பாயிடுச்சுன்னு எப்படி கரெக்டா போட்டுருக்கீங்களா? பின் அந்த பின் ஒடியாம போடணுமே. உடையாது தம்பி, அது பிராக்டிஸ் தானே. நம்ம யாருக்கு
யாருக்கு எல்லாம் சிறங்கு இருக்கோ அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க தேய்ச்சி காட்டிட்டு இருப்பாரு. அதுங்கெல்லாம் அலறின்னு இருக்கும். அதெல்லாம் தொடச்சி அவங்களுக்கு வந்து அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அவங்க வாயிலெல்லாம் மிட்டாய் போட்டு. எந்த சைட்டட் செய்வாங்க? 2 பேர் செஞ்சிருக்காங்க லைஃப்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.